முட்டாள்களுக்கு வரி போட்ட அறிஞர் அண்ணாதுரை பற்றி. அவர் பிறந்த நாளான இன்று இந்த காணொளியில் பார்ப்போம். முட்டாள்களுக்கு வரி என்கிற தலைப்பில் சித்திரபுத்திரன் என்கிற புனைப் பெயரில் ஈ. ராமசாமி கூறியது என 22 நவம்பர் 19 நாள் விடுதலையில் வந்தது. முட்டாள்களுக்கு வரி விதிக்க வேண்டும் என்கின்ற ஆசையின் மீதே நமது அரசாங்கத்தார் லாட்டரிச் சீட்டுகளையும். போட்டிப் பரிசுகளையும் குதிரை பந்தயங்களையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தரும தேவதை சொப்பனம் அருளுகிறது. இதை மிகவும் சரி என்றே சொல்ல வேண்டும். உதாரணமாக ஒரு தாசி தன் தாயாரை நோக்கி எனக்கு இன்பம் கொடுக்கும் ஆடவர்கள் எனக்கு பணத்தையும் கொடுத்து என்னை வணங்குவதும் ஏன் என்று கேட்டபோது அந்த தாசியின் தாயாரானவள் மகளைப் பார்த்து. நல்ல காரியத்துக்கு தங்கள் பணத்தை செலவு செய்யாத அயோக்கியர்கள் பணம் செலவாவதற்காக வேசிகளாகிய நம்மையும். கள்ளுச்சாராயத்தையும் சூது ஆட்டங்களையும் கடவுள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னாளாம். அதுபோல் பகுத்தறிவில்லாத முட்டாள்களுக்கு வரி போடுவதற்காக அரசாங்கத்தார் கருதி போட்டிப் பரிசு பத்திரிகைகள். லாட்டரிச் சீட்டுகள் குதிரை பந்தயங்கள் ஆகியவைகளை அரசாங்கத்தார் அனுமதித்து வருகிறார்கள். ஏனென்றால் நம் நாட்டு முட்டாள்கள் எத்தனை பேர்கள் என்று கணக்கெடுக்க இது ஒரு பதிவு. ரிஜிஸ்டர் புஸ்தகமாகும். ஆதலால் இது நடக்க வேண்டியது தான். ஜனவரி 27 1935 குடியரசிலிருந்து. ஈ. ராமசாமி பரிசுச்சீட்டு எனும் லாட்டரி சீட்டு நடத்துவதை முட்டாள்கள் எத்தனை பேர் என கணக்கெடுக்க வசதி எனக் கூறி. அதைக் கண்டித்தாலும் பின்னாளில் தன் சிஷ்யன் அண்ணாதுரை. விழுந்தால் வீட்டுக்கு இல்லையேல் நாட்டுக்கு என எதுகை மோனை பேசி லாட்டரி சீட்டை அறிமுகப்படுத்தியபோது. பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் லாட்டரி சீட்டு கொண்டு வருவது முட்டாள்தனம். என்று அதை கண்டிக்கிற அறிவின்றி. லாட்டரி சீட்டுகளால் முட்டாள் சமூகத்தை மட்டுமன்றி சோம்பேறி சமூகத்தையும் அண்ணாதுரை உருவாக்கியபோது. பார்த்து கொண்டு எனக்கென்ன வந்தது என்பது போல் சும்மா தானே இருந்தார். நாம் நேற்று ஒரு விஷயத்தை கண்டித்தோமே. இன்றைக்கு நாம் கடுமையாக சாடிய ஒரு ஒழுக்கக்கேட்டை நம் சிஷ்ய பிள்ளையே கொண்டு வருகிறானே. அதைத் தடுக்க வேண்டியது நமது தார்மீக கடமையாயிற்றே என்கிற அற உணர்வு ஈ. ராமசாமி மனசில் கிஞ்சித்தும் இல்லாமல் இருந்துள்ளது. அதனால் தான் அண்ணாதுரை லாட்டரி சீட்டு கடைகளை திறந்தபோது பகுத்தறிவு செத்து போய் கிடந்தார். அயோக்கியர்கள் பணம் செலவாவதற்காக வேசிகளாகிய நம்மையும். கள்ளுச் சாராயத்தையும் சூது ஆட்டங்களையும் கடவுள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். என கூறிய ஈ. ராமசாமி பின்னாளில் அவரது இன்னொரு சிஷ்ய பிள்ளை கருணாநிதி சாராயக்கடையைத் திறந்தபோது. அதைக் கண்டிக்கிற அறிவு நாணயம் சிறிதுமின்றி. குடிப்பது தவறல்ல என்று பிரசாரத்தை வெட்கங்கெட்டு போய் தொடங்கினார். குடிப்பது தவறில்லை. கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன். நான் குடிக்கிறதில்லை. எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமே இருந்திருக்கு. ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன். சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்புத்தான். கூலி உயர காரணம் இதுதான். சினிமாவுக்கு போறதை விட இது நல்லது தான். பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள் தொகுதி 2 பக்கம் 1227. பதிப்பாசிரியர் வே. ஆனைமுத்து. நேர்காணல் தேதி டிசம்பர் 27 1972. அயோக்கியர்கள் தான் கள்ளுச் சாராயத்தை குடிப்பார்கள் என கூறிவிட்டு. ஜனங்க சோம்பேறியானதற்கு கள்ளுச் சாராயம் குடிக்காம போனது தான். என ஒரு அரிய கண்டுபிடிப்பை செய்கிறார் ஈ. ராமசாமி. தனக்கு குடிப்பழக்கம் இல்லை என ஈ. ராமசாமி சொன்னாலும் நாளொரு மேனி. பொழுதொரு பேச்சாய் வாழ்ந்த ஈ. ராமசாமியை காண்கையில் போதை பழக்கம் இருந்திருக்குமோ என்கிற சந்தேகம் வருவது இயல்பு தானே. லாட்டரி சீட்டு கடைகளை அண்ணாதுரை திறந்தபோதும் அதை எதிர்க்கவில்லை. கள்ளுக்கடையை கருணாநிதி திறந்தபோது அதையும் ஈ. ராமசாமி கண்டிக்கவில்லை. ஆட்சியிலிருந்த பகுத்தறிவாளிகள் செய்த அயோக்கிய தனத்திற்கும் ஈ. ராமசாமி கடவுளை தான் பொறுப்பாக்கினார். கடைசி காலத்தில் ஈ. ராமசாமி விபச்சாரத்தையும் ஆதரித்தார். விபச்சாரம் என்பது தப்பல்ல. முன் காலத்தில் போதிய வைத்திய வசதி இல்லாததால் மேக வியாதி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள்.
இப்போது வைத்திய வசதி வளர்ந்து விட்டது. அதை கட்டுப்படுத்துவதால் தான் திருட்டு, கோளாறு, கெடுதி எல்லாம் ஏற்படுகிறது. மனித இயற்கை இன்பத்தை, சந்தோஷத்தில் ஒன்றை அடக்குவது அடிமைத் தன்மைதான் என்பதே எனது கருத்து. ஈ.வே. ராமசாமி 95ஆம் ஆண்டு பிறந்த நாள் மலர். 1973. ஆக ஈ.வே. ராமசாமி ஆதரிக்காத ஒழுக்கக்கேடுகளே என சொல்லலாம். அயோக்கியர்கள் பணம் செலவாவதற்காக வேசிகளாகிய நம்மையும். கள்ளுச் சாராயத்தையும், சூது ஆட்டங்களையும் கடவுள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். என எல்லா அயோக்கிய தனங்களுக்கும் கடவுள் மீது பழி போட்ட ஈ.வே. ராமசாமி. ஆட்சியிலிருந்து இந்த அயோக்கிய தனங்களை செய்த தம் சிஷ்யர்களை மட்டும் கடைசிவரை கண்டிக்கவில்லை. இது தான் ஈ.வே. ராமசாமியின் பகுத்தறிவின் யோக்கியதை. பழி போட கடவுள் இருக்கிறவரை இவர்களை பகுத்தறிவாதியாகவே குப்பை கொட்டலாம்.